தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, பீஃப் கடை நடத்தி வந்த தம்பதியினர் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கோவை உடையாம்பாளையத்தில் சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அங்குள்ள கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பீஃப் கடை நடத்தி வந்த தம்பதியினர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முழுமையான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், அங்குள்ள பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட காரணம் என்ன? கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. பத்மநாபன், கோவையில் இன்று நேற்றிலிருந்து இந்த பீஃப் கடை விவகாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று காலை அந்த பீஃப் கடை நடத்திய இந்த தம்பதியினர் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் ஒரு புகார் மனு அளித்தார்கள். அந்த புகார் மனுவில் எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, மிரட்டும் தொழிலில் ஈடுபட்ட அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி ஒரு புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் மீது இன்று மாலை காவல் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள். 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து அந்த வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தற்போது அந்த உடையாம்பாளையம் பகுதி இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் ஒரு சாரர் அந்த பகுதியில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், இந்த ஊர் கட்டுப்பாட்டோடு இங்கு ஜாதி மதம் பேதம் இல்லாமல் இங்கு வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த ஊர் பொதுவாக ஒரு கோயில் என்பது இருக்கிறது. இந்த கோயிலுக்கு அருகே அவங்க பீஃப் கடை வைத்த போது ஊர் பொதுமக்கள் சிலரும் அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் ராமூர்த்தி எல்லாம் சேர்ந்து நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று இந்த கோயிலுக்கு அருகே பீஃப் கடை போடக்கூடாது, இது ஊர் ஆகமவிதிக்கு எதிரான விஷயமாக பார்க்கும், இதனால் கொஞ்சம் சற்று தொலைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த பெண்மணி வீடியோ எடுத்தது மட்டுமில்லாமல் எங்களை தவறாக ஒருமையில் பேசியதாக கூறி மிரட்டல் விடுத்திருக்கிறார். எனவே அவர் மீதுதான் தற்போது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த கடை நடத்தக்கூடாது, இங்கு வேண்டாம் என்று சொல்லிய நபர் மீது காவல்துறை வழக்கு ஒரு சாரராக சேர்ந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதை கண்டிக்கிறோம். எனவே இது மட்டுமல்லாமல் இது எங்களுடைய ஊர் பொதுமக்களாகி நாங்களாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நேரத்துல இது போன்ற சமுதாயத்துக்கு பிரிவின சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை உண்டு வருவதாக இந்த சம்பவம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காவல்துறை அத்துமீறி நேற்று இரவு அந்த சுப்பிரமணிய அவருடைய இல்லத்திற்கு சென்று பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி அவரை காவல் நிலையக்கும் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் கண்டிக்கிறோம். உடனடியாக இந்த சம்பவத்தில் அந்த ஒருமையில் பேசிய அந்த பீஃப் கடை நடத்திய அந்த தம்பதியினர் மீதும் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சாலை மறியல் காரணமாக கோவிலுக்கு உடையாம்பாளையம் பகுதியில் முக்கிய பிரதான மாநகர பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதி. இந்த பகுதியில் தற்போது சாலை மறியல் ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து என்பது மிகப்பெரிய பாதிப்படைந்திருக்கிறது. அந்த ஊர் பொதுமக்களுக்கு ஆதரவாக தற்போது பாஜகவினர் இங்கு அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்ம நேரடியாக பார்க்கும். ஊர் பெரியவர்கள் மட்டுமல்லாமல் பெண்கள் மற்றும் பலரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது காவல்துறை அதிகாரிகள், மூத்த அதிகாரிகளும் இந்த இடத்துல அவர்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சாலை மறியலில் பயந்து செல்லுமாறு அறிவுறுத்தி காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் அம்பேத்கர் மற்றும் பெரியார் இயக்கங்கள் சார்பில் அந்த பீஃப் கடை நடத்திய தம்பதியினருக்கு ஆதரவாக இன்று காவல்துறைக்கு அணுகி ஒரு பக்கம் அளித்தார்கள். மறுபக்கம் இங்கு ஊர் பொதுமக்களும் அதே போல ஊர் பொதுமக்களுக்கு அந்த பாஜக ஓபிசி மாவட்ட அணி தலைவர் மீது வழக்கு பதிவு செய்து கண்டித்தும் பாஜக ஊர் பொதுமக்களும் சேர்ந்து தற்போது முறையில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால் இங்க பார்க்க முடிகிறது. பத்மநாபன், காட்சிகளோடு கள நிலவரங்களையும் வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த். Get